நகுலன் மற்றும் சகதேவன் தெய்வீக இரட்டையர் பிறப்பு. பாண்டு மகாராஜா தனது ராணி மதுரையுடன் மலையின் அமைதியான குகையில் வாழ்ந்தார். அவர் தனது தவ வாழ்வில் மகிழ்ச்சியுடன் இருந்தார். முதலில் குந்தி தேவதா வரத்தை பயன்படுத்தி யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனனை பெற்றார். ஆனால் மதுரைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மதுரை தனது மனதில் சோகம் கொண்டார். நான் என் குழந்தைகளை எப்படி பெறுவது என்று சிந்தித்தார். குந்தி தனது சகோதரியான மதுரைக்கு உதவ அந்த அதிசய வரத்தை ஒருமுறை பகிர்ந்து கொடுத்தார். மதுரை அச்வினி குமாரர்களை அழைத்து அவர்களின் அருளால் இரட்டையர் பிறந்தார்கள், நகுலன் மற்றும் சகதேவன். நகுலன் மற்றும் சகதேவன் பிறந்தவுடன் அவர்கள் அழகிய குழந்தைகளாக பிரபஞ்சத்தின் ஒளியுடன் பிரகாசித்தனர். நகுலன் தனது இளமையிலேயே குதிரை பயிற்சியில் சிறந்து விளங்கினார். அவரின் அழகு அனைவரையும் கவர்ந்தது. சகதேவன் ஒரு பெரிய ஞானியாக வளர்ந்தார். அவர் அறிந்த அறிவு காலத்தை கடந்து போனது. நகுலன் மற்றும் சகதேவன் பாண்டவர் குலத்திற்கு பெருமை சேர்த்தனர். அவர்கள் பல்வேறு யுத்தங்களில் வல்லமையாக விளங்கினர். யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் 5 பேரும் இணைந்தபோது அஜயமான சக்தியாக மாறினர். நகுலன் மற்றும் சகதேவன் பக்தியும் வீரமும் கொண்ட வீரர்கள். அவர்கள் பாண்டவர்களின் ஆற்றலையும் குடும்பத்திற்கான அர்ப்பணிப்பையும் காட்டினார்கள். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.